ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 11th பாலிட்டியில் இருக்கக்கூடிய சமூக நீதி அப்படின்ற பாடத்தை பார்க்க போகிறோம். ஓகேவா? 11th பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் சமூக நீதி. ஓகேவா? இதையே நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் பார்க்க போகிறோம். மொத்தம் 10 பக்கங்களுக்கு மேலே இருக்கிறதுனால இதையும் நம்ம 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு. நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். சென்னை மாகாணத்தில் சமூக நீதி. சென்னை மாகாணத்தில் சமூக நீதி. ஃபர்ஸ்ட் ரயத்துவாரி முறை அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ரயத்துவாரி அப்படின்னா விவசாயிகள்கிட்ட இருந்து வரி வசூல் செஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு நேரடியாக போய் வரியை கட்டக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் ரயத்துவாரி. ஓகேவா? விவசாயிகளிடம் இருந்து வரி வசூல் செய்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு நேரடியாக வரி கட்டுவது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, சென்னையில் இராணுவ அமைப்புகள் நிறைய உருவாச்சு. சென்னை இராணுவ அமைப்புகள் அதிகமாக பெருகியது இந்த காலகட்டத்தில். நெக்ஸ்ட்டு 1835 இந்தியாவின் நிர்வாக மொழியாக ஆங்கிலம் இருந்தது. 1835 இந்தியாவின் நிர்வாக மொழி என்னன்னு கேட்டாங்கன்னா ஆங்கிலம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? சென்னையில் இராணுவ அமைப்புகள் நிறைய வந்துச்சுன்றதை பார்த்தோம். இப்போ இராணுவத்தில் யார் வேலை பார்த்தது அப்படின்னா பிராமணர் அல்லாதோர் வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? பிராமின்ஸ் எல்லாருமே அரசு வேலைகளில் இருக்காங்க. பிராமணர் அல்லாதோர் மற்றும் தாழ்த்தப்பட்டவங்க எல்லாருமே இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அரசு வேலைகளில் பிராமணர்கள் வேலை செஞ்சாங்க. பிராமணர்கள் இருந்ததே 3%. இவங்க எல்லாருமே அரசு வேலைகளில் இருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ இராணுவத்தில் பிராமணர் அல்லாதோரும் அரசு வேலைகளில் பிராமின்ஸும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இருந்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எப்போ? இந்த காலகட்டங்களில். நெக்ஸ்ட்டு நம்ம படிச்சிருப்போம் ஜமீன்தாரி முறைனா என்ன, ரயத்துவாரி முறைனா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த ஜமீன்தாரி முறையும் ரயத்துவாரி முறையும் என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படின்னா, ஜமீன்தார், மிராசுதாரர், நில சுவாந்தார் இவங்க எல்லாருமே உருவாகிறதுக்கு, அதே மாதிரி இவங்க எல்லாருமே உயர் ஜாதியினராக உருவாகிறதுக்கு வழிவகை செஞ்ச மெத்தடு தான் எது அப்படின்னா ஜமீன்தாரி முறை, ரயத்துவாரி முறையெல்லாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ஜமீன்தாரி முறை மூலமாகவும் ரயத்துவாரி முறை மூலமாகவும் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? ஜமீன்தாராக மாறினாங்க, மிராசுதாரராக மாறினாங்க, நில சுவாந்தார்களாக மாறினாங்க, உயர் ஜாதியினராக உருவானாங்க. இதுக்கெல்லாம் வழிவகை செஞ்சது தான் இந்த முறைகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பிரான்சிஸ் எல்லிஸ் மற்றும் தாமஸ் மன்றோ இவர்கள் ரயத்துவாரி முறையை மறு ஆய்வு செய்ய பரிந்துரைக்கப்பட்டனர். ஓகேவா? அதாவது ரயத்துவாரி முறையை திரும்ப போய் மறுபரிசோதனை செய்கிறது எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது, இதுக்கு கீழே வரி ஒழுங்காக கட்டுறாங்களா, நல்லபடியாக போகுதா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்கிறதுக்கு பணிக்கப்பட்ட 2 நபர்கள் தான் யார் அப்படின்னா பிரான்சிஸ் எல்லிஸ் மற்றும் தாமஸ் மன்றோ. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆய்வு செஞ்சுட்டு அறிக்கையையும் கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு தாழ்த்தப்பட்ட மக்களின் குழந்தைகள் கல்வி கற்பதை உயர் சாதியினர் தடுத்தனர். தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து குழந்தைங்க யாராவது படிக்க போனாங்க அப்படின்னா அது உயர் சாதியினருக்கு பிடிக்கல, அவங்க தடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1854 நீதிமன்றம் சொல்லியும் உயர் சாதியினர் பணியவில்லை. இப்போ குழந்தைகள் கல்வி கற்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும், ஒரு அவசியமான ஒன்று. ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து இந்த காலகட்டத்தில் யாராவது படிக்க போனாங்க அப்படின்னா அதை உயர் ஜாதியினர் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. இது நீதிமன்றமே என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிக்குது. அதை கூட உயர் ஜாதியினர் கேட்கல, அதுக்கு அடிபணியலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1865 இந்தியாவுக்கான இங்கிலாந்து அமைச்சர் சொல்லியும் உயர் ஜாதியினர் பணியவில்லை, கேட்கவில்லை. ஓகேவா? 54 நீதிமன்றம் சொல்லுது அவங்கள படிக்கலான்னு, ஆனால் உயர் ஜாதியினர் கேட்கல. 65 இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த அமைச்சர், இந்தியாவுக்கான இங்கிலாந்தர் அமைச்சர் சொல்லியுமே இவங்க கேட்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னா பிராமணர் அல்லாதோரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்களும் கல்வி படிக்கலாம், கல்வியை கற்றுக்கலாம் அப்படின்றதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிறையா தலைவர்கள் குழந்தைகள்கிட்ட என்ன செய்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் பெரியவங்க கிட்ட எல்லார்ட்டையுமே நம்மளும் கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை சேர்ந்த மற்ற தலைவர்கள் எல்லாருமே முனைப்போட கல்வியை ஆதரிக்கிறாங்க. ஓகேவா? இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்றத ஆதரித்து அதுக்கான நிறைய வழிவகைகளை செஞ்சு தர்றாங்க.
பிராமணர் அல்லாதோரில் கல்வி கற்ற அயோத்திதாச பண்டிதர், மா. சிங்காரவேலர், இரட்டைமலை சீனிவாசன், பிட்டி தியாகராயர், பனகல் ராஜா ஆகியோர் போராடினர். ஓகேவா, முக்கியமான தலைவர்கள்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க. யார் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். அயோத்திதாச பண்டிதர், மா. சிங்காரவேலர், இரட்டைமலை சீனிவாசன், பிட்டி தியாகராயர், பனகல் ராஜா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1922 மதராஸ் மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்பு வாரி ஆணையை பிறப்பித்தது. ஓகேவா, இது என்ன ஆணை, எந்த சட்டப்பிரிவு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த ஆண்டு? 1922 மதராஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது மதராஸ் அப்படின்றத அந்த இடம், அந்த சென்னை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்பு வாரி ஆணையை பிறப்பிக்கிறாங்க. எப்ப? 1922. அதுக்கான சட்டப்பிரிவு 128ல 2. ஓகேவா, இதை தெரிஞ்சுக்கணும். மகாராஷ்டிராவில் ஜோதிபா பூலே, சாவித்திரிபாய் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கான அந்த கல்வியை வழங்குறதுல ரொம்ப முன்முனைப்போட இருந்தாங்க. ஓகேவா, பெண் கல்வி, தாழ்த்தப்பட்டோருக்கான கல்விக்காக போராடினவங்க மகாராஷ்டிராவில் அப்படின்னா அது ஜோதிபா பூலேவும் அவரது மனைவி சாவித்திரிபாயும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 1885 மதராஸ் மாகாணம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி திட்டம் அறிவித்தது. அது எப்போ அப்படின்றத பாருங்க. நிதியுதவி திட்டம் மதராஸ்ல இருந்து எப்போ வழங்குறாங்க, யாருக்கு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி திட்டம் வந்து அறிவிச்சாங்க. 1885 மதராஸ் மாகாணம் அறிவிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு மெக்ரே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தரிசு நிலம் வழங்க 1892 பரிந்துரை செய்தார். இது ஒரு முக்கியமான ஒன்மா இருக்கு. அப்ப இருந்த மாவட்ட ஆட்சியர் யாருன்னு கேட்பாங்க. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்தது திரு மெக்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியர். ஓகேவா, இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தரிசு நிலம் வழங்கணும் அதுக்கு அப்படின்றதுக்கான ஒரு பரிந்துரைகளை வழங்குறாரு 1892. அந்த பரிந்துரை ஏற்கப்பட்டு 12 லட்சம் ஏக்கர் நிலம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த பரிந்துரையை ஏற்றுக்கிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் நிலத்தை வந்து வழங்குறாங்க. ஓகேவா, 12 லட்சம் ஏக்கர் நிலம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ஆட்சியாளர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நம்ம நிலம் கொடுக்கணுன்றத ஒரு பரிந்துரை பண்ணுறாரு. இதை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கரில் நிலம் வந்து கொடுக்குறாங்க. எல்லாமே பாருங்களேன் 2 முடிகிற மாதிரி இருக்கும். 1892 12 லட்சம். ஓகேவா, ஸோ இது ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நிலம் பஞ்சமி நிலம் என்றும் இங்கு உருவான பள்ளிகள் பஞ்சமர் பள்ளிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேவா, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த நிலத்தோட பேரு பஞ்சமி நிலம். ஓகேவா, பஞ்சமர் அப்படின்னா யார் அப்படின்னா 4 வர்ணங்களுக்கும் வெளியே உள்ள மக்கள். வர்ணாசிரம முறைன்னு சொல்லி படிச்சிருப்போம். 4 இது இருக்கும். ஓகேவா, இந்த தோல்ல இருந்து பிறந்தவங்க, தலையில இருந்து பிறந்தவங்கன்னு சொல்லி அவங்களே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா செப்பரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பஞ்சமர் அப்படின்றவங்க இந்த 4 வர்ணங்களுக்கும் வெளியே உள்ள மக்கள், இந்த 4ல கூட அடங்க மாட்டாங்க, அவங்க தான் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு. அப்போ இவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நிலத்தை பஞ்சமி நிலம்னு சொல்லியிருக்காங்க. அங்க உருவான பள்ளிகள் பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இது பஞ்சமர் பள்ளிகளா இருக்கு. பின்னாடி காலத்துல, அதாவது அயோத்திதாசர், சிங்காரவேலர் இவங்க காலகட்டத்துல இது ஆதி திராவிடர் பள்ளிகளாக மாற்றப்பட்டது. ஓகேவா, ஆதி திராவிடர் பள்ளிகளாக மாற்றியவர்கள் யார் அப்படின்னா அயோத்திதாசர், சிங்காரவேலர் இவங்களாம் முக்கியமானவர்கள். நெக்ஸ்ட் நீதி கட்சியை பத்தி பார்க்கணும். 1913 அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையில் ராயல் ஆணையம் அமைக்கப்பட்டது. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒன்மா இருக்கு. ராயல் ஆணையத்தை அமைச்ச அந்த தலைமை யார் அப்படின்னு கேட்பாங்க. அலெக்சாண்டர் கார்டியூ. எந்த வருஷம்? 1913. ராயல் ஆணையத்தில் எல்லோரும் கோரிக்கை வைத்தனர். என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, வேலை வாய்ப்புகளில் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி ராயல் ஆணையத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வேலை வாய்ப்பு இல்லாத அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், பிராமணர் அல்லாதோர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கோரிக்கை வந்து வைக்கிறாங்க, எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், இடஒதுக்கீடு வேணும்னு. ஆனால் அந்த ஆணையம் வந்து அதை வந்து ஏற்கவே இல்லை. ஓகேவா, ஏன் அப்படின்னா பிராமின்ஸே 100%, பிராமின்ஸ் இருந்ததே 3%,
அந்த 3% பேரும், அதாவது 100% கிட்ட ஒரு ஆளு கூட மிஸ் ஆகாம 100% பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அரசு வேலைகள்ல இருந்தாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? தாழ்த்தப்பட்ட மக்கள், பிராமணர் அல்லாதோர் வழங்கிய அந்த சொன்ன கோரிக்கைகள அவங்க வந்து ஏத்துக்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பிராமணர் அல்லாதோர் நலன் காக்க 1916ல் தென்னிந்திய சுதந்திர சங்கம் அல்லது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அல்லது தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு ஒண்ணு உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? நம்ம படிச்சிருப்போம்ல, தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லி 1916ல. அதுக்கு இத்தனை பேர்கள்லாம் இருக்கு. ஓகேவா? தென்னிந்திய சுதந்திர சங்கம்னு சொல்லுவாங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு சொல்லுவாங்க, தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எது கேட்டாலும் இததான் அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல சொன்னா எப்படி சொல்லுவாங்க? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? SILF. என்னது? SILF, அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்ன அப்படின்னா, பிராமணர் அல்லாதோர் இயக்கம், தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்றது பேரு. அதுக்கு வேற வேற ஒரு சில பேர்களும் இருக்கு. என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை உருவாக்கியவர்கள் யார் யார் அப்படின்னா, சி. நடேசன், TM நாயர், சர் பி. தியாகராயர், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? யார் யாருன்றதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நடேசன், நாயர், தியாகராயர். ஓகேவா? பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை சர் பி. தியாகராயர் வெளியிட்டார். ஓகேவா? பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை வெளியிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த 3 பேருமே ஆப்ஷன்ல வந்து இருக்கும். அறிக்கையை வெளியிட்டவர் சர் பி. தியாகராயர். ஓகேவா? அதை எழுதி வெளியிட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் தென்னிந்திய நல கூட்டமைப்பை வந்து பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்போம். அதில் 3 பத்திரிகைகளை வந்து நடத்தியிருப்பாங்க. தமிழ்ல 1, தெலுங்குல 1, ஆங்கிலத்தில் 1ன்னு. ஓகேவா? தமிழ்ல திராவிடன், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா, ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி 3 பத்திரிகைகள் வந்து தென்னிந்திய நல கூட்டமைப்பால் வெளியிடப்பட்டிருக்கும். ஓகேவா? அதில் ஆங்கில பத்திரிகையாக இருந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகை மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும். இதனால என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாருமே அந்த பத்திரிகையோட பேராலேயே அந்த கூட்டமைப்பை அழைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜஸ்டிஸ் கூட்டம், ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுவே பின்னால ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சி அப்படின்ற பெயரா வந்து வந்திருக்கும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தென்னிந்திய நல கூட்டமைப்பு அப்படின்றது ஏன் உருவாச்சு, யார் உருவாக்குனாங்க, அந்த பேர் வந்து ஏன் வந்து நீதி கட்சியா வந்துச்சு அப்படின்றது தெரியணும். கூட்டமைப்பு 3 பத்திரிகைகளை நடத்தியது. ஓகேவா? தென்னிந்திய நல கூட்டமைப்பு 3 பத்திரிகைகளை நடத்துறாங்க. என்னென்ன அப்படின்னா, தமிழ்ல திராவிடன், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா, ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி 3 பத்திரிகைகளை நடத்துறாங்க. 3மே எதுக்காக அப்படின்னா, பிராமணர் அல்லாதவர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட, அவங்க மத்தியில கல்வி, வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்து வேணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, அரசு வேலைகளை 100% யாருதான் இருக்கிறது அப்படின்னா, பிராமின்ஸ் தான் இருக்காங்க. அப்ப நம்மளும் வந்து அரசு வேலைக்கு போகணும், கல்வி நம்மளும் கத்துக்கணும் அப்படின்றப்ப நமக்கு என்ன வேணும்? விழிப்புணர்வு வேணும். அப்ப வகுப்பு வாரி உரிமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவே 3 பத்திரிகைகளை வெளியிடுது இந்த அமைப்பு. ஓகேவா? திராவிடன், ஆந்திர பிரகாசிகா, ஜஸ்டிஸ் அப்படின்ற 3 பத்திரிகைகளை வெளியிடுறாங்க. இதுல ஆங்கில பத்திரிகையான ஜஸ்டிஸ் அப்படின்ற அந்த பத்திரிகை மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை அடையக்கூடிய ஒரு பத்திரிகையா இருக்கு. இதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாருமே அந்த நல அமைப்பை ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகையோட அமைப்பு, ஜஸ்டிஸ் பத்திரிகையோட கூட்டம், ஜஸ்டிஸ் பத்திரிகை அப்படின்னே சொல்றாங்க. அதனாலேயே இந்த அமைப்போட பேரு பின்னால ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அதனாலதான் நீதி கட்சி அப்படின்ற பெயர் வந்து உருவானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆங்கில பத்திரிகை ஜஸ்டிஸ் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. மக்கள் இந்த அமைப்பை ஜஸ்டிஸ் பார்ட்டி என அழைத்தார்கள். அதுவே பின்னாளில் நீதி கட்சி ஆனது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் முதல் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை 1921ல் என்ன அப்படின்றத பார்ப்போம். 1921ல் அரசு பணியிடங்களில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்தனர். ஓகேவா? என்ன நடக்குது அப்படின்னா, அரசு வேலை நீங்க வந்து தர்றீங்க, கவர்மெண்ட்ல இருந்து அரசு வேலை தர்றீங்க, அதுல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, வகுப்பு வாரியா எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றத மக்கள் வந்து கோரிக்கையா வைக்கிறாங்க.
அந்த தீர்மானமும் பின்னால நிறைவேற்றப்படுது. ஓகேவா? அப்ப ஒவ்வொரு தலைவர்களும் என்னென்னலாம் சொல்றாங்கன்றத பாருங்களேன். அதாவது பிராமின்ஸ் வந்து நெறைய படிச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க. எப்படி போனா எப்படி வேலை வாங்க முடியுன்றது அவங்களுக்கு தெரியுது. ஆனா தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்பதான் வந்து படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களும் அரசு வேலைக்கு வரணும் அப்படின்னா, அவங்களுக்காக நெறைய சலுகைகள் எல்லாம் செய்றாங்க. என்னென்னன்னு பாருங்களேன். குறைந்த கல்வி தகுதி இருந்தால் போதும். எதுக்காக அப்படின்னா, வேலை வாய்ப்புல. நீங்க வந்து அவ்ளோ படிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க கொஞ்சம் படிச்சிருந்தா கூட போதும். தாழ்த்தப்பட்ட மக்கள், பிராமணர் அல்லாதோர் நீங்கலாம் வந்து கொஞ்சம் படிச்சிருந்தா போதும். உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்ற மாரி சொல்றாங்க நம்ம தலைவர்கள். 70% மக்கள் வேலையில் சேர வேண்டும். அதன்பின் 7 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முனுசாமி கொண்டு வந்தார். ஓகேவா? இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பிராமணர் அல்லாதோர்ல கிட்டத்தட்ட 75% பேர் என்ன செய்யணும்? வேலைக்கு வரணும். அரசு வேலைக்கு. நீங்க கொஞ்சம் படிச்சிருந்தா கூட போதும். கண்டிப்பா 7 வருஷம் நீங்க கவர்மெண்ட் வேலையில இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் நெறைய வந்து சலுகைகள் வந்து வழங்குறாங்க. இந்த மாரி 70% வேலையில இருக்கணும், 7 ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, முனுசாமி. ஓகேவா? ரூ. 100க்கு மேல் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால், அது 70% மக்களை அடையும் வரை அமலில் இருக்க வேண்டும். அவர்கள் 7 ஆண்டுகள் வரை அந்த வேலையில் இருக்க வேண்டும் அப்படின்லாம் சொன்னவர் யார் அப்படின்னா, முனுசாமி. நெக்ஸ்ட்டு எஸ்.பி.கே. சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சட்டத்த பார்த்துட்டு, இந்த சட்டத்தினால் நாம் பெருமை அடைய வேண்டும் என்று தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஓகேவா? முனுசாமி வந்து என்ன சொல்றாரு? 70% வந்து நீங்க கண்டிப்பா வந்து வரணும். 75% வந்து நீங்க பிராமணர் அல்லாதோர் அரசு வேலையில இருக்கணும். 7 வருஷம் இருக்கணும்னு முனுசாமி சொல்லிட்டாரு. முனுசாமி சொன்னத இந்த சண்முகம் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாரி சட்டத்தினால நம்ம கண்டிப்பா பெருமை அடைய வேணும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்மானத்த முன்மொழிகிறாரு. ஓகேவா? எதிர்கால சந்ததி நம்மை சுதந்திரம் வாங்கி தந்தவர்கள் என கொண்டாடும் அப்படின்னு எஸ்.பி.கே. சண்முகம் வந்து சொல்றாரு. ஓகேவா? இந்த மாரிலாம் மக்களுக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஜெனரேஷன் நம்மள வந்து கண்டிப்பா பாராட்டுவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம நல்லது பண்றோம் அப்படின்றத சண்முகம் அவர்கள் வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட்டு நடேசனார் என்ன சொல்றாருன்னா, வேலையில் இடஒதுக்கீடு தரவில்லை என்றால் வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டாக்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கட்டுறோம். நீங்க எங்களுக்கு வேலையில இடஒதுக்கீடு தரல அப்படின்னா, நாங்களும் வரி கட்ட மாட்டோம். நீங்க எங்களுக்கு குடுத்தீங்கன்னா, நாங்களும் உங்களுக்கு வரி தர்றோம் அப்படின்ற மாரி நடேசனார் சொல்றாரு. ஓகேவா? யார் யார் என்னென்ன பண்ணாங்க? முனுசாமி என்ன பண்ணாரு? சண்முகம் என்ன சொன்னாரு? நடேசனார் என்ன சொன்னாரு? அப்படின்றத தெளிவா வந்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு பெரியார் ஐஎன்சியில் இருந்தபோது நீதி கட்சியை பாராட்டுவார். ஏன் அப்டின்னா, பெரியார் வந்து வந்து காங்கிரஸ்ல வந்து இருந்திருப்பாரு. அப்ப இடஒதுக்கீடு நம்ம மக்களுக்கு தரணும், பிரதிநிதித்துவம் தரணும் அப்படின்றதெல்லாம் பெரியார் பேசியிருந்திருப்பாரு. ஆனா காங்கிரஸ்ல வந்து அத ஏத்துட்டு இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல நீதி கட்சியில இருந்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த பிராமணர் அல்லாதவருக்கான இடஒதுக்கீடு, பிரதிநிதித்துவத்துக்கான நெறைய முன்னேற்பாடுகள் நெறைய வந்து தருவாங்க. ஓகேவா? இதனால பெரியார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, காங்கிரஸ்ல இருக்கிறப்பயே நீதி கட்சி பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள ரொம்பவே பாராட்டுவாரு. ஓகேவா? அத வந்து தெரிஞ்சுக்கணும். 1925ல் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அரசு, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றார். ஓகேவா? காஞ்சிபுரம் மாநாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் மாநாடு 1925ல காஞ்சிபுரத்துல நடந்துச்சு. அப்ப பெரியார் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கல்வி வேலை வாய்ப்புகள்ல பிராமணர் அல்லாதோருக்கு என்ன செய்யணும்? இடஒதுக்கீடு தரணும், பிரதிநிதித்துவம் தரணும் அப்படின்ற மாரி அந்த மாநாட்டுல பேசியிருப்பாரு. ஆனா காங்கிரஸ சேர்ந்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அத வந்து ஏத்திருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு 1925ல் பெரியார் ஐஎன்சியில் இருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். ஓகேவா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவர் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் எதையுமே காங்கிரஸ்காரங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களும் பண்ண மாட்றாங்க. இதனால பெரியார் என்ன செய்றாரு அப்படின்னா, காங்கிரஸ்ல இருந்து விலகி சுயமரியாதை அப்படின்ற ஒரு இயக்கத்த வந்து தொடங்குறாரு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நெக்ஸ்ட்டு 1928ல் முத்தையா தலைமையில் நீதி கட்சி இடஒதுக்கீடு வழங்கியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவரே இவர்தான். யார் அப்படின்னா முத்தையா. இவரோட தலைமையில என்ன நடக்குது அப்படின்னா, நீதி கட்சி இடஒதுக்கீடு தர்றாங்க 1928ல. இத நல்ல முறையில வழிநடத்தி கொண்டு போனவரும் இந்த முத்தையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா?
இதனாலேயே இந்த அரசாணை மூலமாவே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்றது நிரந்தரமான ஒன்றா ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? எந்த வருஷம்? 1928. யாரால அப்படின்னா ரா முத்தையா அவர்களால். ஓகேவா? அவரால் தான் நீதி கட்சி இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு முதல் சட்ட திருத்தம். இடஒதுக்கீட்டு முறை அப்படின்றத நீதி கட்சி கொண்டு வந்துட்டாங்க. இடஒதுக்கீட்டு முறை வந்ததுக்கு அப்புறமா பின்தங்கி இருந்தவர்கள்ல இருந்து நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்க. அதே டைம்ல செண்பகம் துரைராஜன் அப்படின்றவருக்கு நிறைய மார்க்ஸ் இருந்துமே மெடிக்கல் காலேஜ்ல சீட் வந்து கிடைச்சிருக்காது. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாரு. ஓகேவா? உயர் நீதிமன்றத்துல இந்த வகுப்பு வாரி ஆணையத்தை நீங்க ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கேஸ் போடுறாரு. இதை பார்த்த உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க கொண்டு வந்த இந்த எல்லாமே அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி அந்த ஆணையத்தையும் ரத்து செய்றாங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்றத வந்து நம்ம லெட்டர்ஸ்ல வந்து பார்ப்போம். இடஒதுக்கீட்டு முறையினால் செண்பகம் துரைராஜன் என்பவருக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கல. இவர் என்ன செய்றாரு? உயர் நீதிமன்றத்துல தமிழ்நாடு வகுப்பு வாரி ஆணையத்தை ரத்து செய்ய வேண்டும் என கேஸ் போடுறாரு. அதுக்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்ன செய்றாங்க? அவங்க கொண்டு வந்ததை அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி ரத்து செஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் நம்ம தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அரசியலமைப்புல இருக்கிறதுனால தானே நீங்க இதை வந்து ரத்து பண்றீங்க அப்படின்னு சொல்லி அரசியலமைப்புல சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. ஓகேவா? பெரியார், நேரு, அம்பேத்கர், காமராஜர் ஆகியோர் இணைந்து முதல் சட்ட திருத்தத்தை 1951 கொண்டு வந்தனர். ஓகேவா? பெரியார், நேரு, அம்பேத்கர், காமராஜர் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செய்றாங்க அப்படின்னா 1951 முதல் முறையா சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. ஏன்னா அரசியலமைப்புல இருக்கிறத நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். அரசியலமைப்புல இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஆணையத்தை உருவாக்கியிருக்காங்க, இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, இது எதுவுமே இல்லை. அப்ப இவர் என்ன செய்றாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ரத்து பண்ண சொல்லி உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சொன்னனால தலைவர்களை என்ன செய்றாங்க அப்படின்னா அரசியலமைப்புலயே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. அது 1951. அப்ப நேரு அவர்கள் வந்து பிரதமரா இருந்திருப்பாரு. காமராஜர் வந்து காங்கிரஸோட தலைவரா வந்து இருந்திருப்பாரு. ஓகேவா? இந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து தான் சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா தான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு திரும்ப இடஒதுக்கீடு அப்படின்றது வழங்கப்பட்டது. ஓகேவா? பிற்படுத்தப்பட்டவருக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா திரும்ப இடஒதுக்கீடு அப்படின்றது வருது. அரசியலமைப்பு விதி 15 மற்றும் அரசியலமைப்பு விதி 16ல என்ன சொல்லியிருக்காங்க? சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் என கொண்டு வந்தார்கள். ஓகேவா? அரசியலமைப்பு விதியில 15, 16ல திருத்தங்கள் வந்து கொண்டு வர்றாங்க. அந்த திருத்தத்தின்படி என்ன செய்றாங்கன்னா 15ல 4, 16ல 4 அப்படின்ற உட்பிரிவுகளை கொண்டு வர்றாங்க முதல் சட்ட திருத்தத்துல. ஓகேவா? 15வது விதியில உள்ள ஒரு உட்பிரிவும் 16வது விதியில உள்ள ஒரு உட்பிரிவுன்னு சொல்லி உட்பிரிவுகளை கொண்டு வர்றாங்க. எப்ப அப்படின்னா 1951 இதுதான் முதல் சட்ட திருத்தம். நேரு தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்திருப்பாரு. ஏன் அப்படின்னா அவர் தான் வந்து பிரதமரா இருந்தாரு. அது எந்த உட்பிரிவுகள் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 15ல 4, 16ல 4. இதற்கு பின் 1951 ஆண்டு முதல் தமிழ்நாட்டுல பிற்படுத்தப்பட்டோருக்கு 25% இடஒதுக்கீடும் தாழ்த்தப்பட்டோருக்கு 16% இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டது. ஓகேவா? பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னா பிசி, எம்பிசிக்கு 25% இடஒதுக்கீடும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த இவங்கெல்லாம் சொல்றோம்ல அப்ப எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து என்னன்னா 16% இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இடஒதுக்கீட்டு விரிவாக்கம் இப்ப வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப டோட்டலா 69% இருக்கு. அது எப்படி 25, 16ல இருந்து இன்னைக்கு 69% வந்து ஓவராலா வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். கருணாநிதி அவர்கள் சிஎம்மா இருந்த அந்த காலகட்டத்தில் 1971 இந்த காலகட்டத்தில் சட்டநாதன் ஆணையம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பார். ஓகேவா? இடஒதுக்கீட்டு விரிவாக்கத்துக்கு கீழே நம்ம அந்த சட்டநாதன் ஆணையத்தை வந்து படிக்கணும். இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த நிலைமைகளை எல்லாம் பார்த்து என்ன செய்றாங்க அப்படின்னா ஆராய்வு பண்ணி பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி இருக்கணும், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் மாதிரி வந்து பண்றாங்க. ஓகேவா? கருணாநிதி தலைமையில் அதாவது அவரோட காலத்தில் அந்த ஆட்சி காலத்தில் 1971 சட்டநாதன் ஆணையம் பிற்படுத்தப்பட்டோர் குறித்து ஆராய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் தான் அந்த சட்டநாதன் ஆணையம்.
இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆணையத்துல இருந்து பரிந்துரைகள் வழங்குறாங்க 1971ல. என்ன பரிந்துரை அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோருக்கு 31% தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 18% இடஒதுக்கீடு வந்து தரணும் அப்படின்ற மாதிரி குடுக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 25 இருந்தது 31 ஆகுது. 16 இருந்தது 18 ஆகுது. ஓகேவா? எப்போ? 1971ல. நெக்ஸ்ட்டு 1979ல் அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி 1979 பிப்ரவரி 2ல தமிழ்நாடு மாநில அரசின் சமூக நலத்துறை அரசாணை வெளியிட்டனர். ஓகே, கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோரின் குடும்ப வருமானம் 9,000 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திரும்ப வந்து அந்த அரசாணையை வாங்கிட்டு திரும்பியுமே புதுப்பிச்சிருப்பாங்க. அது என்னன்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1979 பிப்ரவரி 2ஆம் தேதி சமூக நலத்துறை அரசாணை வெளியிடுது. அந்த அரசாணையில் என்ன வெளியிட்டாங்க அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டவரோட குடும்ப வருமானம் 9,000ன்னு இருக்கு. அதனால இது வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. திரும்ப வந்து அரசாணை கொடுத்து இல்லை இதே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த அரசாணையில் இடஒதுக்கீட்டை அதிகரித்தனர். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 31% இருந்து 50% வருது. பிற்படுத்தப்பட்டோர்னா பிசி, எம்பிசி இவங்களுக்கு 25 இருந்துச்சு, அப்புறம் 31 இருந்துச்சு, இப்போ 50% இருக்கு. இப்போ தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 18% இருக்கு. அப்போ டோட்டலா மொத்தம் எத்தனை? 68% வந்து தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா 1989ல் பழங்குடியினருக்கு தனி ஒதுக்கீடு என்று உச்சநீதிமன்றம் அறிவித்தது. ஓகேவா? பழங்குடியினருக்கு தனியா ஒதுக்கீடு வந்து தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ பழங்குடியினருக்கு 1% கொடுத்து, பிசி, எம்பிசிக்கு 50%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1% அப்படின்னு சொல்லி 69% வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க. ஓகேவா? பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 50%, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 18%, பழங்குடியினருக்கு 1% அப்படின்னு சொல்லி மொத்தமாக 1989ல் 69% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இடஒதுக்கீடு எப்படி வந்துச்சு அப்படின்றத நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடலாம். செகண்ட் பார்ட்டில் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் 2 சிம்பிளான கொஷின் வந்து கேட்குறேன். இந்த 2 கொஷினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை எழுதி வெளியிட்டவர் யார்? பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை எழுதி வெளியிட்டவர் யார்? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், சட்டநாதன் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. சட்டநாதன் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இது ரெண்டாவது கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் பார்ட் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.